இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை ரெசிபி தான் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போதைக்கு. எலக்ட்ரிக் அடுப்பில் தான் செய்கிறோம். அந்த தவாவில் போட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். எலக்ட்ரிக் இதில் தோசை போட்டுட்டு மேலே வந்து பன்னீரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தோசை மேலே போடணும். அப்படியே பொத்தனா போல் மழை சாரல் மாரி தூவ வேண்டிக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி போட்டால் தான் வந்து டேஸ்ட் வரும். இடையில வந்து அடுப்புலாம் ஆஃப் ஆகும், திரும்ப ஆன் பண்ணிக்கணும். நாங்கள் சமையல் பண்ணும்போது தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. அடுப்பு ஆஃப் ஆகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த தோசை மேலே வந்து எல்லாமே போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நெய் விடுறோம். எண்ணெய்க்கு பதில் நெய் போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து பொன்னிறமாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் டேஸ்ட் வரும். அடுப்பு வந்து அப்பப்போ ஆஃப் ஆகிடுது, நம்ம ஆன் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் அப்படியே விடணும். அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் 2 கரண்டி நெய் சுற்றி விட்டாச்சு. அந்த நெய்லேயே ரோஸ்ட் ஆகினா தான் நெய் ரோஸ்ட் வித் பன்னீர் மசாலா டேஸ்ட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன். அந்த பன்னீரை வந்து போட்டுட்டு அந்த தோசை கரண்டில் வந்து அமுக்கி விடுங்க. அப்போ தான் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மேலேயே இருக்கும். தோசை நீங்கள் எடுக்கும் போது எல்லாமே கீழே கொட்டிடும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கா கலர்ஃபுல்லாக? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு